வணக்க நண்பர்களே, இன்றைய சதுரங்கத்தில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, விஜய் அவர்களுக்கு எதிராக நடிகர் சத்யராஜ், நடிகர் பிரகாஷ்ராஜ், கமலஹாசன், ரஜினிகாந்த் போன்ற திரை நட்சத்திரங்கள் எதிராக செயல்படுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நடிகர் விஜய் அவர்கள் சினிமா துறையிலிருந்து வெளியே வந்து டிவிகே என்ற அரசியல் கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு அவர் போகிற இடமெல்லாம் கூட்டங்கள் அலைமோதுகின்றன. உண்மையை சொல்லப்போனால் ஒரு சில இடத்துல மக்கள் உயிரிழக்கிற சூழ்நிலை கூட வருது. அந்த அளவுக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, மாற்றத்தை விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய இளைஞர்கள், இளம்பெண்கள் விஜய் பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் விஜயை பற்றியும், விஜயோட டிவிகே என்ற கட்சியை பற்றியும் பிரகாஷ்ராஜ் அவர்களும் நடிகர் சத்யராஜ் அவர்களும் கடுமையாக விமர்சனம் பண்ணது உண்மையாலுமே விஜய் ரசிகர்களுக்கு மனசை கவலைப்படுத்தும் விதமாக இருந்திருக்கு. பிரகாஷ்ராஜ் என்ன சொல்கிறாருன்னா, விஜய்க்கு என்ன தெரியும், அரசியல்னா அவருக்கு என்னன்னு தெரியுமா, ஏன் அளவுக்கு அவர் அரசியல் பேசியிருக்காரா, அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் நேற்று வரைக்கும் சினிமாவில் நடிச்சுட்டு இன்றைக்கி திடீர்னு கட்சி ஆரம்பித்து நாளைக்கு நான் சிஎம் ஆகிடுவேன் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ஏற்புடையதாக இருக்குமா? இங்கே பாருங்கள், அவருக்கு விசில் அடிங்க, வேணான்னு சொல்லலை, ஆனால் சிஎம் சீட்டில் உட்கார வைக்காதீங்க, அதுக்கு அவருக்கு தகுதி வரல அப்படின்னு சொல்லி பிரகாஷ்ராஜ் சொல்கிறத கேட்டு விஜயோட ரசிகர்கள்லாம் கொஞ்சம் பயங்கர கோவப்படுறாங்க. விஜயோட ரசிகர்கள்லாம் என் மேலே பயங்கர கோவப்படுறாங்க, ஆத்திரப்படுறாங்க, சோஷியல் மீடியாவில் கண்டமேனிக்கு திட்டுறாங்க. அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. ஆனால் விஜய் வந்து இப்போ தான் கட்சி ஆரம்பித்தார், இன்னும் அவர் அரசியல் படணும், இன்னும் அவர் நிறைய சாதிக்கணும், இன்னும் போராட்டங்களை சந்தித்து அதுக்கப்புறமா தான் ஒரு எம்எல்ஏ, அடுத்து எதிர்க்கட்சி தலைவர், அடுத்து சிஎம் சீட்டில் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் முதலமைச்சர் ரேஞ்சுக்கெலாம் வரணும். ஆனால் எடுத்த உடனே நான் முதலமைச்சர் ஆயிடுவேன்னு சொன்னால் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி மேலும் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு பிரகாஷ்ராஜ் அவர்கள். இந்த விமர்சனத்தை பார்த்து விஜயோட ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போது ஸ்டாலின் இருக்கிற அவர் வந்து டிஎம்கேல இருக்கார், அவங்க அப்பா காலத்துலேருந்து இருக்கார், அவருக்கு அரசியல் அனுபவம் அதிகமாக இருக்குது. ஆனால் ஸ்டாலின் அவருக்கு பிறகு அவருடைய மகன் தானே வரணும். உதயநிதிக்கு என்ன வந்து அனுபவம் இருக்குது, அவர் நேற்று தானே அரசியலை விட்டு வந்தார், அவர் வந்த உடனே அவர் இன்றைக்கி துணை முதலமைச்சராக இல்லையா, அப்போது அவங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமானு சொல்லி பிரகாஷ்ராஜ் ஓரவஞ்சனை பண்ணுறாரு, விஜய் மேலே காழ்ப்புணர்ச்சியில் பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி விஜய் ரசிகர்கள் பிரகாஷ்ராஜை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. நேற்று வரைக்கும் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்தார் உதயநிதி ஸ்டாலின். அப்போது அவரை கூட்டிகிட்டு வந்து இன்றைக்கி டிஎம்கே கட்சியில் சீனியர்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மகன் தான் அடுத்த வாரிசாக வரணும்னு சொல்லி உயர்ந்த போஸ்டிங்கெல்லாம் கொடுத்து இன்றைக்கி துணை முதலமைச்சர் பதவியை கொண்டு வந்து வச்சிருக்காரு. நாளைக்கு டிஎம்கே ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தால் கூட ஸ்டாலின் அவர்கள் பாதியிலேயே உடல்நல காரணம் காட்டி நாளைக்கு துணை முதலமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் தான் நாளைக்கு முதலமைச்சராக ஆக்குவார். இது எங்களுக்கு தெரியாதா? ஆக மொத்தத்தில் விஜய் மேலே ஒரு வெறுப்பு, ஒரு ஈகோவில் தான் பிரகாஷ்ராஜ் பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி விஜய் ரசிகர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது நடிகர் சத்யராஜும் விஜயை கடுமையாக தாக்கி பேசினார். அதாவது விஜய்க்கு ஒன்றுமே தெரியாது, அவருக்கு ஒரு சிறந்த நடிகராக இருந்தார், சினிமாவில் நிறையா சாதிச்சார், அவருக்கு நான் சல்யூட் வைக்கிறேன். ஆனால் சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு வந்து நீ சிஎம் ஆயிடுன்னு சொன்னால் நான் அதுக்கு ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா அதுக்கு உண்டான தகுதி அவருக்கு வரல. நம்ம எல்லாம் நல்ல ஒரு சினிமா கதாநாயகனை இழக்க போகிறோம். அதனால் கூடிய சீக்கிரம் இந்த தேர்தலில் விஜயை தோற்கடித்து மறுபடியும் சினிமாவுக்கு அவருக்கு போக சொல்லுங்கள். சினிமாவில் போனார்னா இன்னும் நல்ல நல்ல படம் அடிப்பார், நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு சொல்லி நக்கல் நையாண்டியும் பண்ணி விஜயை கலாய்ச்சி தள்ளினார். தனக்கே உரிய நக்கல் பாணியில் மேலும் விஜயை கடுமையாக சாடினார். அதாவது, தம்பி விஜய், உனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறேன், நீ வெளியே வர கூட்டம் அதிகமாக சேருது, அந்த கூட்டத்தெல்லாம் பார்த்து நீ எக்ஸைட் ஆகிட்டு இவங்கெல்லாம் நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி நீ நம்பிக்கிட்டு இருக்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ வெளியே வந்தால் மட்டும்தான் கூட்டம் வரும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காத. தம்பி அஜித்குமார் அவர்கள் வெளியே வந்தாலும் கூட்டம் அதிகமாக சேரும் அப்படின்னு சொல்லி விஜய்க்கும் அஜித்துக்கும் இடையே ஒரு முடிச்சு போட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஈகோவை கிரியேட் பண்ணுற மாதிரி பேசினார் சத்யராஜ். இதை கேள்விப்பட்ட விஜய் ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு, சத்யராஜ் பேசுகிறதெல்லாம் நியாயம் கிடையாது. ஏன், இப்போ சினிமாவிலிருந்து வந்த உதயநிதி ஸ்டாலின் வந்து நல்ல நல்ல படமாக கொடுத்தாரு, கடைசியாக நடித்த மாமன்னன் படம் கூட ரொம்ப சூப்பராக போச்சு. ஆக மொத்தத்தில் அவரும் சினிமாவில் நடிச்சிருக்கலாமே, நல்ல நல்ல படத்தை கொடுத்து உங்களை என்ஜாய் பண்ண வச்சிருக்கலாமே. அவர் வந்து எதுக்காக அரசியலுக்கு வரணும், இன்றைக்கி துணை முதலமைச்சராகிட்டு நாளைக்கு முதலமைச்சராக கனவு கண்டுருக்காரு. ஆக மொத்தத்தில் அரசியல் குடும்பத்திலேருந்து வந்தால் அவங்க அப்படியே வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போடுறது ஒரு ஓர வஞ்சனை, இது நியாயம் கிடையாதுன்னு சொல்லி சத்யராஜை கடுமையாக தாக்கி பேசுகிறாங்க தாவேக தொண்டர்கள். உண்மையாலுமே நாம் விசாரித்த வரைக்கும் சத்யராஜ் பேசினது நியாயம் கிடையாது. விஜயை வந்து ஒரு நல்ல ஹீரோ, சினிமாவில் நல்லா நடிக்கிறாரு, அவர் நடித்த படத்தெல்லாம் என் பேர குழந்தையோட உட்காந்து பார்ப்பேன், அந்தளவுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவோம். அவர் சினிமாவில் நடிக்கணும், இன்னும் நல்ல நல்ல படத்தை கொடுக்கணும், மக்கள் அவரை தோற்கடிச்சு
வரவழைச்சி சினிமாவுக்கு விரட்டி விடணும்னு சொல்லி சத்யராஜ் பேசினது சரி கிடையாது. இதே வார்த்தையை உதயநிதியை பார்த்து அவர் பேசுவாரா? நீங்கள் நல்ல நல்ல படத்தை கொடுத்தீங்க, மாமன்னன் படம்லாம் ரொம்ப சூப்பராக ஓடிச்சு, அதுபோல் படத்தை கொடுக்க வேண்டியதானே, எதுக்காக நீங்கள் வந்து இன்றைக்கி துணை முதலமைச்சராக இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை சத்யராஜ் உதயநிதியை பார்த்து கேட்க முடியுமா? அப்படி கேட்டால் அவர் கதி என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் சத்யராஜ் இப்படி பேசக்கூடாது. இதை வச்சு பார்க்கும் பொழுது டிஎம்கேவுக்கு சத்யராஜ் சப்போர்ட் பண்ணிட்டு டிவிகேவை தரம் தாழ்த்தி பேசுகிறாருன்னு சொல்லி வெட்ட வெளிச்சமாக தெரியுதுன்னு சொல்லி சத்யராஜை பற்றி நிறைய பேர் விமர்சனம் செய்யவும் ஆரம்பிக்கிறாங்க. விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்க கூடாது, அப்படியே வந்தாலும் உடனடியாக நான் சிஎம் ஆவேன்னு சொல்லி அவர் பேசியிருக்க கூடாது. ஏன் அளவுக்கு விஜய்க்கு அரசியல் தெரியுமா, ஏன் அளவுக்கு விஜய் அரசியல் பேசியிருப்பாரா அப்படின்னு சொல்லி பிரகாஷ்ராஜ் அவர்கள் விஜயை பற்றி பேசினதும் சத்யராஜ் வந்து விஜயை கிண்டல் பண்ணி நீ சினிமாவுக்கே போ, நல்ல நல்ல படத்தை கொடு, நான் என் குடும்பத்தோடு உட்காந்து பொழுது போக்கணும்னு சொல்லி விஜயை கலாய்ச்சி தரனதும் சரியா அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஆதரவு தாருங்கள். மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து சந்திக்கலாம்.